ஓகே. இப்ப என்ன டெஸ்ட் பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல 2025ல செகண்ட் மார்க் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலனா நீங்க ஆல்ரெடி அந்த டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா பாருங்க. இப்ப இந்த டெஸ்ட்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க போட்டதுக்கு அப்புறம் அப்ரோச் டிஃபர் ஆகுதா அப்படின்னு வேணா செக் பண்ணி பாருங்க. போடாததுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க. அது நமக்கு வந்து ஐடியாவே கொடுக்காது. ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோம், அதுல டிஃபரெண்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி லாஜிக்ல பாருங்க. ஓகே. கமான். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 7 பேர் கொடுத்துருக்காங்க. 7 பேர் டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்கு. தேர் ஹவுஸ் ஆர் சிச்சுவேட்டட் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் லொகேஷனும் இருக்கு, வெயிட்டும் இதுலயே பேசியிருக்காங்க அப்படின்றப்போ நம்ம யோசிக்கணும். ஆனா வந்து போடுறதுனா போடலாம். சரி, ஓகே, லாஸ்ட்டாக போடலாம். ஓகே. 9 friends facing sitting around a circular table in such a way that some of facing, some of outside facing. ஓகே. ஸோ 9 பேர் இருக்காங்களா? ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9. ஏதாவது ஒரு இடத்துல கூட எக்ஸ்ட்ரா போட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. நான் இங்க போட்ட மாதிரி இங்க டயக்ராம் போறேன். எனக்கு அப்பதான் 2 பாசிபிலிட்டி யூஸ் ஆகும். F sits third to left of D and both are facing the direction. அப்போ D நான் அவுட் சைடு வச்சுக்கிறேன், D இன்சைடு வைக்கிறேன். இப்போ எனக்கு F வந்து தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் டியா, அப்போ F இங்க ரெண்டுமே சேம் சைடா. ஓகே. F வந்து தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் D, ரெண்டுமே சேம் டைரக்ஷன். I sit second to right of F. I sit second to right of both F and G. And faces towards the center. I sit second right of F. I sit second right of F னா I இங்க வருமா? என்ன பாயிண்ட்னா I வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணுது. ஆனா ஜீனோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? I இருக்கான். ஸோ அப்போ G இங்க வருமா? ஓகே. எஃப்னோட செகண்ட் டு ரைட்ல ஐ இருக்கு. ஐனோட செகண்ட் டு ரைட்ல, சாரி, ஜீனோட செகண்ட் டு ரைட்ல ஐ இருக்கு. ஐ வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கா, கரெக்டா? ஓகே. 2% சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஏ. ஸோ பி ஏக்கு நடுவில் 2 பேர்னா அப்போ பி பி இங்க வச்சு ஏ இங்க வைக்கலாம், பி இங்க வச்சு ஏ இங்க வைக்கலாம். ஓகே, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சி ஃபேசஸ் டுவர்ட்ஸ் சென்டர். சி சிட்ஸ் 4 டு லெஃப்ட் ஆஃப் பி. நல்லா கவனிக்கணும். இப்போ பி சி ஃபேசஸ் டுவர்ட்ஸ், சி சிட்ஸ் 4 டு லெஃப்ட் ஆஃப் பி. A face opposite direction of H. Okay, 4% facing away from the center. Okay. 4 பேரு அவுட், 5 பேரு இன். சரி, ரைட்டு. இப்போ B is one of the neighbor of G. ஓகே, இந்த பாயிண்ட் நான் படிக்கல, ஸோ படிச்சிட்டேன். B is one of the neighbor of G. B is one of the neighbor of G. C sits 4 to left of B. இப்போ 4 to left of B னா நான் இங்க வைக்கலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் தெரியும்னா 2% sit between B and D. அப்ப 2 விட்டு A இங்க வைக்க முடியுமா? தப்பு. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் நான் விட்டுருக்கேன். இங்க A வரும். ஆமா, இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கோட் நம்மளே போட்டுக்கிறோம், அப்ப மறந்து போறோம். ஓகே, 2% விட்டு ஏ. இங்க வேற வழி இருக்கா? இல்ல. சோ பி 2 விட்டு ஏ வைக்க முடியாது, பி 2 விட்டு ஏ இங்க வச்சாச்சு. ஓகே. சி சிட்ஸ் 4 டு லெஃப்ட் ஆஃப் பி. அப்ப சி இங்க வரும், இங்க வருமா? இப்போ எனக்கு டைரக்ஷன் தெரியாது, ஆனா சி இங்க வைக்க முடியாது. சோ சி சிட்ஸ் 4 டு லெஃப்ட் ஆஃப் பினா சி வந்து இங்க தான் வரும். சோ சி வந்து எனக்கு சென்டர். ஓகே. சி சிட்ஸ் 4 டு லெஃப்ட் ஆஃப் பினா இங்க வைக்கலாம், ஆனா இங்க வைக்க முடியாது. சோ அப்போ ரைட் இது, அப்ப லெஃப்ட் இது. சோ இது சியா? ஓகே. H and E sits adjacent to each other. So H and E adjacent to each other. E and H faces same direction as G. So H E இங்க வருமா? Okay. 4% away from the center. H and E sits adjacent to each other. E faces opposite direction of H. H பத்தி எதுவும் பேசவில்லை. So ERH. So ERH, ERH. Okay. ரெண்டு பேர் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க? சேம் டைரக்ஷன் as G. So இன்சைடா? ஓகே. A faces opposite direction of H. அப்ப A வெளியவா? 1 2 3 4 பேர். இதுதான் 4 அவுட்ல இருக்கு. இப்போ இ ஆர் எச் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஜி அவுட்டா? இது ரெண்டுமே அவுட். ஓகே. 1 2 3 ஏ ஃபேசஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஹெச்னா அப்போ இன்சைடா? 1 2 3 4 5 6. அப்போ 3 பேர் தான் அவுட்ஸ். ஸோ இது தப்பு. ஓகே. ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் ஜி அண்ட் எஃப் வென் கவுண்டட் ஃப்ரம் ரைட் ஆஃப் ஜி? ஸோ ஜி அண்ட் எஃப் வென் கவுண்டட் ஃப்ரம் ரைட் ஆஃப் ஜி 1 2 3 பேரா? ஓகே. One of the following questions is immediate neighbor of E. So immediate neighbor of E னா இங்க வேற எதுவும் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? H and E sits adjacent to each other. Okay. A faces opposite direction of H. C sits 4 to left of B. 2% sits in. எந்த பாயிண்ட்டுமே கொடுக்கலையே. Cannot be determined. Yo. Okay. If the position of B and E, F are interchange. So B, F interchange பண்ணிக்கிட்டா one of the following person immediate left of F. Immediate left of யாரு? G. Okay. A is an immediate neighbor of E. So E வந்து இங்க வரும். Then what is the position of B with respect to H? H நோட immediate right. Okay. I is related to C. I is related to C na, okay, B is related to G na, B is related to G. G நோட immediate left. Okay. C நோட immediate left.
எஃப்னோட இமிடியட் லெஃப்ட் யாரு? ஏ. ரிலேட்டட் டு பக்கத்துல இருக்கவங்க லெஃப்ட்ல பார்க்குறேன். ஓகே. என்ன இது ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ். ஸோ பெருசா குடுத்துருக்காங்க. இது நான் மாத்தினா போயிட்டே இருக்கும். ஓகே. சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங் இன் எ லீனியர் ரோ இன் ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். ஒன்லி 5% சிட் பிட்வீன் ஜே அண்ட் ஏ. 1 2 3 4 5 ஏ. 1 2 3 4 5 ஜே. 5 பேரா எல்லாமே நார்த் டைரக்ஷன். நாட் மோர் தென் 1% சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் இ. இ ஹூ சிட்ஸ் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். நாட் மோர் தென் 1%. ஒரு பர்சனுக்கு மேல கிடையாது. அப்போ இதுலயே 2 பாசிபிலிட்டி வரும். 1 பர்சனுக்கு மேல இல்லைன்னா ஒருத்தர் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். அப்போ இ வந்து எண்டா எனக்கு. அப்ப ஜே 1 2 3 4 5 ஏ. இ எண்டு இ எண்டு இ எண்டு இ எண்டு 1 2 3 4 5. நாட் மோர் தென் 1%னா ஒரு பர்சன் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஓகே. ஜே சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் சி. ஸோ ஜே சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் சினா இப்படி வருமா? இது எல்லாமே எண்டு. ஓகே. இதெல்லாம் எண்டு. ஜே சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் சி. ஜே சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் சி. as many persons between J and A, J and D. So J and A எத்தனை நடுவுல? நமக்கு ஆல்ரெடி 5 தெரியும். அப்ப J and D எத்தனை வரும்? 5 வருமா? 4 5 D. 1 2 3 4 5 D. 1 2 3 4 5 D. 1 2 3 4 5 D. ஓகே. B sits third right of D. B sits third right of D. Okay. B sits third to right of D. K sits to right of C and left of E. So K sits to right of C and left of A. அப்ப என்ன வரும்? ஓகே. பட் நாட் adjacent to both of them. முடிஞ்சிச்சா? ஸோ கே இங்க வரும். ஓகே. கே சிட்ஸ் டு ரைட் ஆஃப் சி அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஏன்னா இது பாசிபிளே கிடையாது. ரெண்டுமே தப்பு. நான் பாயிண்ட் படிக்கல. ஓகே. நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் ரைட் ஆஃப் கே இஸ் ட்வைஸ் நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் டி. இது வந்து 3 இருக்கா? இது எப்படி ட்வைஸ் வரும்? அப்ப 4. அப்போ லெஃப்ட் ஆஃப் டி 2 பேர். இதுதான் பாசிபிலிட்டி. இங்க 2 பேர் இருக்காங்க. இது 2. How many persons sitting in a row among the following persons sit third from the left hand? So D. எத்தனை பேர் இருக்காங்க? 3 6 8 10 13 17. ஸோ 17 பேர் இருக்காங்க. டி. ஓகே. How many persons are sitting between J and the one who sits fourth from the right hand of the row? Fourth from the right hand of the row யாரு? 1 2 3 4. ஓகே. ஜேக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4. 4 பேர் இருக்காங்க. How many persons are sitting in a? Who among the following persons sits third right of the one who sits ninth to left of E? Ninth to left of E யாரு? 1 2 3 4 5 6 7 8 9. இவங்களோட தேர்ட் டு ரைட் 1 2 3 சி. ஓகே. இப்போ என்னது பிளட் ரிலேஷனா? ஓகே. ஏ ஆஷ் டினா ஏ இஸ் அ சிஸ்டர் ஆஃப் டி. ஸோ ஏ இஸ் அ சிஸ்டர் ஆஃப் டி. டி அண்ட் எல்னா டி இஸ் அ ஃபாதர் ஆஃப் எல். ஸோ டி இஸ் அ ஃபாதர் ஆஃப் எல். எல் அண்ட் எஃப்னா எல் இஸ் அ பிரதர் ஆஃப் எஃப். ஓகே. எஃப் டாலர் யூனா எஃப் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் யூ. ஓகே. எஃப் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் யூ. யூ இஸ் ரிலேட்டட் டு டினா யூ இஸ் அ சன் இன் லா. ஓகே. B dollar P. So B dollar P na B is the wife of P. Okay. P at D na P is the father of D. D and L na D is the father of L. Okay. L and N na L is a brother of N. Okay. N plus C na N is a daughter of C. So N is a daughter of C. Okay. How is C related to P? So C is a daughter-in-law. Okay. Q is a grandmother of U. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டா கண்டிப்பா ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் போட்டா Q is a grandmother of U. So Q is a grandmother of U. இந்த கேள்விக்கு எங்க ஆன்சர் காட்டுறதுன்னு பார்ப்போம். U plus T. So U plus T na U is a brother of U plus T na U is a daughter of T. Okay. T plus R na T is a daughter of R. Okay. R dollar Q na R is a wife of Q. முடிஞ்சா இது கரெக்டா? எல்லாமே கரெக்டா இருக்கும். போடு பார்த்துக்கலாம். ஓகே. இது சிம்பிளுக்குலாம் க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ கிங் அட் கியூன்னா ஆல் கிங் ஆர் குயின். ஆல் கிங் ஆர் குயின். ரூக்ஸ் பர்சன்டேஜ் குயின். ஸோ ஒன்லி a few rooks are queen. So only a few rooks are queen. Rooks dollar pawns. So few rooks are pawns. Okay. Pawns C knight. Only pawns are knight. ஸோ அப்போ நைட் இங்கே வருமா? ஓகே. நைட்டு இங்கே கிங் எழுதிக்கும். ஓகே. பிஷாப் அண்ட் கிங். ஸோ பிஷாப் அண்ட் கிங்கா? பிஷாப் அண்ட் கிங்னா ஸோ சம் பிஷாப் ஆர் நாட் கிங். ஸோ சம் பிஷாப் ஆர் நாட் கிங். ஓகே. என்ன கேள்வி கேட்டிருக்கான்? டசன்ட் ஃபாலோ கேட்டிருக்கான். என்ன இது? ஆப்ஷன்ஸே இதுவா? எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? ஓகே பாய். அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின் வச்சு போட்டுருவோமா? போட்ட பாவத்துக்கு ஒரு கேள்விக்கு பதில் போட்டுருவோம். ஓகே. கிங்ஸு பாசிபிலிட்டியா? சம் கிங்ஸ்
Are rooks is a possibility. So some kings are rooks is a possibility. Yeah, possibility. Some rooks, all rooks are bishops is a possibility. தப்பு. Which of the conclusion logic doesn't follow from? Okay. இதே ஃபாலோ ஆகுது. ரூக்ஸ் அட் ஆல் ரூக்ஸ் பீயிங் பிஷப்ஸ் இஸ் a possibility. அங்க ஆல் ரூக்ஸ் எது ரூக்ஸ்? இது ரூக்ஸா? ஓகே ஓகே. ரூக்ஸ் இது பான்ஸ். ஓகே. ஆல் ரூக்ஸ் ஓகே பாசிபிலிட்டி தான். கிங் இஸ் ஸ்டார் நைட்ஸ். ஸோ நோ கிங் இஸ் நைட்ஸ். ஸோ நோ கிங் இஸ் நைட்ஸ். நோ கிங் இஸ் நைட்ஸ். யா கரெக்ட். பான் அண்ட் கிங் அப்படின்னா சம் பான் ஆர் நாட் கிங். ஸோ சம் பான் ஆர் நாட் கிங் ரைட்டு. பிஷப் டாலர். ஸோ ஃபியூ bishops are queen is a possibility. So few bishops are queen is a possibility. Yeah, possibility. King dollar queen. Some king or queen. Some king or queen. Yeah, correct. Rooks at bishops. So all rooks are bishops is a possibility. All rooks are bishops is a possibility. Yeah, possibility. Knights are bishops. No knight is bishop. So no knight is bishop. Yeah, right. Queen and all queen or rooks is a possibility. All queen or rooks is a possibility. எப்படி எல்லா குயினும் ரூக்ஸ் வைக்க முடியும்? இதை தான் இங்க வைக்க முடியாது. இதை இங்க வைக்கலாம். கரெக்ட் தான். யோயோ நைட் டாலர் குயின். ஃபியூ நைட் ஆர் குயின். தப்பு. சத்தியமா இதெல்லாம் போடக்கூடாதுப்பா. சரி ஓகே. இதெல்லாம் கிரிட்டிக்கல் ரீசனாக கேட்டிருக்காங்க. ஓகே 8 6 4 8 3 7 6. ஸோ லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க நம்பரில் நடுவில் தமிழ்லேயே போட்டாங்க. இது ரெண்டு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டானு பார்ப்போமா? இல்லையே. ஓகே இதெல்லாம் இன்க்ரீஸிங் ஆர்டரில் இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் வர பற்றியா? 1 2 3 4 5 6 வித்தின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வித்தின் அசெண்டிங் ஆர்டர். ஸோ எனக்கு புரிஞ்ச மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறேன். ஓகே 4 ஐசா 32 376 5 ஐசா 25 மல்டிப்ளி ஃபர்ஸ்ட் இன்டூ 2 ரிமைனிங் அப்படியே எழுதணும். ஓகே 3 3 3 7 7 என்னது இது? 3 5 3 9 5. ஈவன் நம்பர் அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இல்லையே 74 75 53 53 78 79 என்ன இது? ஓகே ஆட் நம்பர்னா அப்படியே விட்டுறணும். ஈவன் நம்பர்னா ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி இங்கே 79 வந்துச்சப்போ? இல்லை இல்லை ஏதோ தப்பா சொல்கிறேன். 3 2 5 3 9 5 ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இல்லை. இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு என்னது இது? ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் ஒரு நம்பர், செகண்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், மிடில் நம்பர் செகண்ட். ஓஹோ ஈவன் நம்பர் எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். வா ஸோ ஈவன் ப்ளஸ் 1 ஈவன் டிஜிட் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 1 பண்ணிக்கணும். 13 10 ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பண்ணா 10 நடுவில் எடுத்து கூட்டினா 13. ஓகே நடுவில் எடுத்து கூட்டினா 8 11. ஃபர்ஸ்ட் மூணுத்தையும் கூட்டினா எப்படி 13 வரும்? என்னடா கதையாகுது உங்களுக்கு? லாஸ்ட் ரெண்டுத்தையும் கூட்டினா 14. சரி ரைட்டு. இது எப்படி 17னா நடுவில் எடுத்து கூட்டியிருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா 12. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 10. ஓ நடுவில் இருக்கிற 3 டிஜிட் கூட்டி ஃபர்ஸ்ட் போடணும். ஓகே அப்பயுமே இது வரலையே, எங்கேயோ தப்பு பண்ணுது. 59375. ஓகே இது என்னது 3 டிஜிட் 10 17 12. என்ன 12? ஏன்னா எல்லாத்துக்குமே 12 போட்டு வச்சிருக்காங்க. 10 14 12 எப்படி வந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர். என்னடா இது ஆட் பண்றீங்க? இந்த நம்பர் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பண்றீங்க, இந்த 2 நம்பர் ஆட் பண்றீங்க. ஓஹோ இந்த நம்பரே ஆட் பண்றாங்க. இங்க இது விட்டுறணும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது பண்ணணும்.
அப்போ 10 எங்க லாஸ்ட். ஓ மிச்சங்கத்தை ஆட் பண்ணா ஓஹோ ரிமைனிங் இங்க ஒஸ்ட்ரா. ஓகே 3110 டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டர். ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எப்படி 12 12 12 12 12 ஆட் பண்ணிருக்காங்களா? ஓகே 12 12 ஆட் பண்ணிருக்காங்க. சூப்பர். ஓகே ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 47368 6 ஸ்டெப் போதா? போடுங்க எழுது 83296 95453 78364 36875 57274. ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? டிசைனிங் ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம். எது ஆப்ஷன் நம்பர் 1 2 3 4 5 6. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? 36875 47368 57274 ஃபாஸ்டா பண்ணோம். 78364 83296 95453. ஓகே செகண்ட் ஸ்டெப் என்ன? 1 into 2 அப்புறம் ரிமைனிங் நம்பர் அப்படியே 18 875 28 368 35 274 56 364 24 296 45 453. ஓகே தேர்ட் ஸ்டெப் அது எல்லாத்துலேயும் ஒன்று ஆட் பண்ணணுமா? ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று ஆட் பண்ணணும். ஓகே என்ன வரும்? 19975 39378 35375 57375 35397 55553. ஓகே இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த் ஸ்டெப்பு என்ன சொன்ன? இப்படி சொன்னா இந்த ரெண்டு நம்பரையும் 16 அதான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. இல்ல அது லாஸ்டா போட்டிருக்காங்க. 16 இது கொட்டினா 15 இது கொட்டினா 16 இது கொட்டினா 15 இது கொட்டினா 12 இது கொட்டினா 11 இது கொட்டினா 14 இது கொட்டினா 13 இது கொட்டினா 14 இது கொட்டினா 13 இதை கூட்டினா 10 இது கூட்டினா 13. ஓகே அஞ்சாவது ஸ்டெப் என்ன? டிசைனிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 6511 6511 2111 4311 4311 3110. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? 6th ஸ்டெப்ல எல்லாத்துலயும் 12 ஆட் பண்ணணும். ஸோ 6523 6523 12 ஆட் பண்ண 2123 4323 4323 3122 கரெக்டாக பார்ப்போம். Which are the following numbers in the third number from right end in step 4? Step 4 third number 1314. அது third number from right end in step 4 1314 தான் இருக்கு. Which are the following numbers is the highest number in step 3? Step 3 ல highest number 555 5 4 5 3 அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஓ 57375 Naveen Kumar. Okay, what is sum of the second number from left in step 6? Second number from left in step 6 எவ்வளோ? 6523. Third number from right in step 5 அப்போ என்ன வரும்? 4311. அப்போ 10834. ஸோ 10834. ஓகே ஆப்ஷன் இருக்கு. வாட் இஸ் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி லோயஸ்ட் இன் ஸ்டெப் 3? லோயஸ்ட் இன் ஸ்டெப் 3 எது? 19000. ஸோ இதுதான். ஓகே லோயஸ்ட் இன் ஸ்டெப் 6 எது? 2123. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 17852. ஸோ 17852 அப்படி ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஓகே வா நிறைய பேர் இதெல்லாம் ட்ராப் தான். ஆனால் கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் நாம தான் நமக்குலாம் 11% இருக்காங்க. எஸ்பிஐ பிஓபி அட்லீஸ்ட் 2%. ஓகே நம்ம ரிஸ்க் தான் இதெல்லாம். அட்லீஸ்ட் 2 அட்மோஸ்ட் 3 இருக்கலாம். அப்போ 11 பேர் இருக்காங்கன்னா ஓகே 2த்துல 3 இருப்பாங்க, 3த்துல 3 பேர் இருப்பாங்க, ஒருத்துல மட்டும் தான் 2 பேர் இருப்பாங்க. கரெக்டா? ஓகே எஸ்பிஐ பிஎன்பி ஐஓபி பிஓபி. ஓகே அட்லீஸ்ட் 2 அட்மோஸ்ட் 4. டி இஸ் நெய்தர் ஒர்க்கிங் இன் பிஓபி நார் ஐஓபி. ஸோ பிஎன்பி ஐஓபி கிடையாது. ஸோ டி வந்து பிஎன்பியும் கிடையாது ஐஓபியும் கிடையாதுன்னா அப்போ டி இங்க ஒர்க் பண்ணலாம் ஜி. அப்போ பிஎன்பி ஐஓபி கிடையாதுன்னா டி ஜி. கரெக்டாக நான் யோசிக்கிறது பிஎன்பி ஐஓபி கிடையாது. ஸோ இருக்கு
சி அண்ட் கே ஆர் ஒர்க்கிங் இன் சேம் பேங்க் பட் நாட் இன் பிஎன்பி. ஸோ சியும் கேவும் வந்து பிஎன்பியில் ஒர்க் பண்றாங்க, பிஎன்பியில் ஒர்க் பண்ணல. அப்போ நான் இதை வந்து ரெண்டு பாசிட்டிவா பிரிக்கணும். ஸோ டிஜி பிஎன்பியில் ஒர்க் பண்ணலையா, அப்போ சிகே, பிஎன்பியில் ஒர்க் பண்ணலையா, அப்போ சிகே. ஓகே, 4 பேர் வரக்கூடாதுல்ல, அப்போ இதுலேயே நான் யோசிக்க மாட்டேன். ஸோ இப்போ டிஜி, அப்போ சிகே இங்கே வராதா, அப்போ டிஜி சிகே கரெக்டா. ஓகே, எஃப் அண்ட் டி ஆர் ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் பட் நெய்தர் வித் நார் வித் ஹெச். ஸோ ஜியும் கேயும் கிடையாது, அப்போ எஃப்பும் இயும் இந்த ரெண்டு பேங்க்ல ஒர்க் பண்ணணும். ஓகேவா. ஒன்லி ஏ இஸ் ஒர்க்கிங் வித் வி பட் நெய்தர் இன் பஞ்சாப் நார் பிஓ. நல்லா கவனிக்கணும், இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு எஃப்பும் இயும் வைக்கலாம், இங்கே தான் வைக்க முடியும். இஹெச்சா இங்கே எஃப் வைக்கலாம், எஃப் இங்கே வச்சுக்கலாம். ஆனால் ரெண்டு பேருமே ஜியும் கேவும் கூட ஒர்க் பண்ணக்கூடாது, இங்கே தான் வரணும். ஆனால் ஏ இஸ் ஒர்க்கிங் வித் வி, அப்போ நான் இங்க வச்சுனா ஏ இங்கே போடுவேன், ஏ இங்கே வச்சுனா இங்கே போடுவேன். ஆனால் ரெண்டு பேரும் பஞ்சாப் நேஷனல் கிடையாது, பிஓபி கிடையாது, இது தப்பு. ஓகேவா. ஓகே, அப்போ இ வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வர ஏ, அப்போ இ, அப்போ எஃப் முடிஞ்சிச்சு கரெக்டா. அப்போ இது மட்டும் தான் ரெண்டு பேர், இது எல்லாமே 3 பேர் வரணும். அதுக்கப்புறம் என்ன பாசிபிலிட்டி, இ வந்து இங்க வரணும், எஃப் வந்து இங்க வரணும். அடுத்து என்ன பாசிபிலிட்டி, எஃப் வந்து இங்க வரணும், இ வந்து இங்க வரணும். ஓகே, ஸோ 3 பாடி ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் க்ளோஸ் பண்ணிடணும், ஏன்னா இதுல ரெண்டு பேர் மட்டும் தான். பி அண்ட் ஐஆர் ஒர்க்கிங் இன் த சேம் பேங்க். என்னது, பி அண்ட் ஐஆர் ஒர்க்கிங் இன் சேம் பேங்க். எங்க வைக்க முடியும், இங்க மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ பிஐயா. ஓகே, J and H are working in different banks. So J and H different banks. So JRH, JRH. ஓகே, H நெய்தர் ஒர்க்கிங் எஸ்பிஐ ஆர் ஐஓபி. அப்போ H இங்க ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் வைக்க முடியும். எஸ்பிஐல ஒர்க் பண்ணல அப்படின்னா H இங்க வைக்கலாமா. ஓகே, வேற என்ன பாயிண்ட் இருக்கு, J இங்க வரும். சரி, ஓகே, அப்போ இதான் கரெக்ட், அவ்வளோதான். J doesn't work in same bank as K. முடிஞ்ச ஆன்சர் தான். Which of the following banks G and K work? G and K workனா G வந்து SBI, K வந்து BOB. SBI BOB அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா. அது அப்போ ஏதோ பாயிண்ட் படிக்க முட்டுக்கணும். ஐயோ, ஜி அண்ட் கே ஒர்க். ஸோ ஜி வந்து எஸ்பிஐ, கே வந்து ஓகே, அந்த பாயிண்ட் படிக்கல. பி அண்ட் ஐ ஆர் ஒர்க்கிங் இன் சேம் பேங்க், ஜே அண்ட் ஹெச் ஆர் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ். ஓகே, ஹெச் இஸ் நெய்தர் ஒர்க்கிங் இன் எஸ்பிஐ ஆர் ஐஓபி. ஓகே, ஜே டசன்ட் ஒர்க் சேம் பேங்க் எஸ் கே. கரெக்டாக போட்டிருக்கேன். ஒன்லி சி ஆர் ஒர்க்கிங். Okay, F&D working different. Only is working with the Punjab National Bank, VB and I working same bank, whereas J and H working in different banks. Okay, H is neither working in SBI nor IOB. J doesn't work in same bank as K. கரெக்டாக போட்டிருக்கேன். 3 9 11. Only A is working with V. கரெக்டாக போட்டிருக்கேன். FEயா. ஓகே, A is working with the Punjab National Bank. G and K work. G இங்க வருது, CK இங்க தானே போட்டிருக்கோம். CK working in but not in PNB. என்னடா எனக்கே ஊதி அடிக்கிறீங்க நீங்க. SBI கரெக்டாக தான் போட்டிருக்கேன். G வந்து SBI, ஆனால் SBI வச்சு ஒரே ஆப்ஷன் தானே இருக்கு. ஓ, ரெஸ்பெக்டிவ்லாம் கேட்கலடி, சங்கட்டம். Okay, D is working in dash. So D is working in dash SBI and with persons dash persons. So SBI dash 2 persons. Sorry. Which of the following statement true with respect? J is working with I. Tappu. B and D are working in the same bank. Tappu. F is working with only one person. Tappu. D is working with odd number of persons. D is working with odd number of persons. Tappu. K is working with even number of persons. Correct. K கூட இருக்கவங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க. Okay. 4 of the certain direction. So JE. J வேற, E வேற, B வேற, F வேற. ஸோ B F ஒரே இது. ஓகே, IA வேற வேற. அவ்வளோதான். person working IOB as per the final A and E. So okay, 10% designation. Working in company of different designation. Okay, கொடுத்துருக்காங்க. Senior most person, MD is a senior most person. So MD senior most person, CEO, PM, CD, ZM, STAM, TL, R&D, ட்ரைனர், மென்டார். 30 பேர் கொடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. 3 4 5 7 10. ஓகே,
அப்புறம் இது மிஸ்டேக் விட்டனா பி இஸ் ஒர்க்கிங் 3% சீனியர் டு த ஒன் இஸ் இமிடியட்லி ஜூனியர் டு சீனோட இமிடியட்லி ஜூனியர் இருக்காங்களா அவங்களுக்கு 3% சீனியர்ல பி இருக்கான். கரெக்டா? ஓகே. மோர் தென் 4% ஆர் சீனியர் டு பி. அப்போ மோர் தென் 4%னா இங்க வரக்கூடாது. எங்க பி இங்க வரக்கூடாது. அப்போ பி இங்க தான் வரணும். மினிமம் பி ஒன்னு விட்டு சி இங்க ஒரு கோடு. அப்போ பி ஒன்னு விட்டு சி ஒரு கோடு. ஸோ இங்க ஒரு ஆள் இருக்காங்களா? ஓகே. ஒன்லி 3% இஸ் இன் பிட்வீன் பி அண்ட் எம். அப்போ பி இங்க போட்டுக்க. 3 விட்டு எம் அங்க வைக்கலாம். 1 2 3 விட்டு எம் இங்க வைக்கலாம். 1 2 3 விட்டு எம் இங்க வைக்கலாம். கரெக்டா? ஓகே. இது வந்து 3 பாசிபிலிட்டியா? போடலாம், சூப்பரா போடுறேன். ஓகே. as many persons senior to m as junior to o. ஸோ எம்முக்கு மேலே யாருமே இல்லை. அப்போ ஓ எம் ஓ எம் 2 விட்டு இருக்கா? 2 விட்டு ஓ முடிஞ்சிச்சா? ஓகே. ஏ ஒர்க்ஸ் இமிடியட்லி ஜூனியர் டு த ஒன் ஒர்க்ஸ் 4% சீனியர் டு எல். அதாவது எல்லுக்கு 4% சீனியர்ல ஒருத்தர் இருக்காரு. ஏ ஒர்க்ஸ் இமிடியட்லி ஜூனியர் டு த ஒன் ஒர்க்ஸ் 4% சீனியர் டு. அப்போ ஏ இங்க வருமா? இப்போ கோடு ஏ 2 விட்டு எல். ஓகே, இது இருக்கட்டும். ஏ டசன்ட் ஒர்க் ஜூனியர் டு பி. ஸோ ஏ வந்து சீனியர் டு பியை தான் ஒர்க் பண்ணும். ஓகே. அப்போ ஏ இங்க வைக்க முடியாது. ஏ இங்க வைக்கக்கூடாது. ஸோ ஏ இங்க வைக்க முடியாது. ஏ இங்க வச்சா 2 விட்டு எல் வைக்க முடியாது. ஏ இங்க வச்சா 2 விட்டு எல் வைக்க முடியாது. ஸோ ஏ இங்க தான் வைக்கணும். 2 விட்டு எல். கரெக்டா? இங்க வைக்க முடியாது. ஸோ இங்க கேப் விட்டு ஏ இங்க வச்சா 2 விட்டு எல் வைக்க முடியாது. ஓகே. ஆஸ் many persons are designated between ஏ அண்ட் பி. 1 2 3 4 சி அண்ட் பி. 1 2 3 4 பி. ஓகே. n is senior to e but not senior to d. So n is senior to e but not senior to d. So n is okay. e works neither trainer nor mentor. தப்பு. சூப்பர். ஸோ ஒரு கோடு விட்டு ஏ 2 விட்டு எல் வைக்க முடியாது. ஒரு கோடு விட்டு ஏ 2 விட்டு எல். ஸோ ஒரு கோடு விட்டு ஏ 2 விட்டு எல். ஓகே. ஏக்கும் பிக்கும் நடுவில் 1, சிக்கும் பிக்கும் நடுவில் 1. சி எங்க வைக்கவே இல்லையங்க. சி என்னது? சி என்ன பாயிண்ட்? பி ஒர்க்ஸ் 3%. என்னடா இது? ஸோ இந்த பாயிண்ட் போடாம விட்டுக்கணும். ஓகே. பி ஏக்கும் பிக்கும் 1, சிக்கும் பிக்கும் 1. ஓகே. டிஎன்இ. ஓகே, இதுதான் ஆன்சர். வா, as many persons senior to dash. அப்போ யார் யார் அப்படி? சி எங்க இருக்கு? கே இந்த 2 இருக்கு. அப்போ எல் இல்லை. என் சி. ஸோ என் 2 விட்டு இருக்கு, சி 2 விட்டு இருக்கு. இதான் ஆன்சர். ஓகே. whom of the following person work immediately senior to L as per the final arrangement? B. The one who works immediately junior to M, ZM. எனக்கு ஆன்சர் தெரியல, உங்களுக்கு நல்லா தெரியும். how many person are designated between E and P based on final arrangement? 1 2 3 4. சரி. if a destination A and M are interchanged, whom of the following person is 3% senior to M? M இங்க வந்துருமா? அப்போ D. one works as MD. ஓகே. 7 persons weight lifting competition. திரும்பி இங்கே வந்துட்டுமா? எத்தனை கேள்வி போட்டிருக்கோம்? 20 கேள்வியாச்சும் போட்டிருக்கோமா? 25 கேள்வி போட்டிருக்கோம். ஓகே, இது போட முடியாது. ஆனால் இதுவுமே போட முடியுமான்னு தெரியல. சரி, ஓகே, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஓகே. 7 persons weight lifting direction. ஓகே. only 2% is away than A. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 7 போட்டிருக்கா? ஓகே. only 2% are away than O. O இங்கே வரும். O's house is 14 meters south of N's house. O's 14 meters south of N's house. Okay. L is lighter than O. So L is lighter than O na L inga. L is lighter than O. Okay. But not lighter than P. L is lighter than O but not lighter than P. Okay, correct. P is away than N. So okay. O L P N. Okay. Okay. M's house is 16 meter. House is 16 kilometer to the west of R's house. Okay. M 16 meter to west of R's house. R is away than P. So R is away than P. Q is away than both N and L. Okay. R is away than P. Okay. Q is both away than N but not away than M. Okay. அப்போ M. M. Okay. Third lightest person house is located northeast of O's house. Third lightest person. Okay. ஏமாத்திட்டாங்க வந்து. Okay. The third lightest person house is located northeast of O's house. So third lightest இங்க வருவாங்களா? ஓகே, நான் 2 ஆங்கிள் யோசிச்சுறேன். MQOL R எங்க தான் வருவான்னா ட்விஸ்டே எங்க? ஓகே. RS. ஓகே. M is okay 16 meter. Okay. Third latest. Okay. Q's house is 6 km north of M's house. So Q's house is 6 km north of M's house. Okay. To the north of M's house and 7 km west of N's house. 7 km west of N's house. Q R M 16. அச்சா பட் ட்விஸ்ட் எனக்கு. அப்போ தேர்ட் லைட்டஸ்ட்னா நான் இப்போ அங்கே R வைக்கலாமா?
ஆர்பிஎன். இப்போ இப்படி யோசிச்சனா ஓஎல் கியூஆர்பிஎன் எப்படி வருமா? இப்போ எம் என்னது எம் 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 பட் நாட் இவே தென் கியூ இஸ் இவே தென் ஓகே கியூஎம் போவோம் சும்மா as many percent lighter than dash as ever then ஓகே ஏன்னா ஓனோட சவுத் இப்படி இருக்கு அதனால அப்படி பண்ணேன் லைட்டர் தென் as ever then இது ஆர் இங்க இருக்கு எம் வராது என் இங்க இருக்கு ஓ இங்க இருக்கு பி இங்க இருக்கு எல் இங்க இருக்கு ஓ இங்க இருக்கு ஆர் ஓ 2 ஆர் 2 ஓகே தான் ஆன்சர் போட்டுமே மார்க் பண்ண முடியாது கியூ சவுஸ் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் லேட்டஸ்ட் பர்சன் பி டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணல நோட் சார் ஆன்சர் போட்டுமே மார்க் பண்ண முடியல சார் ஓகே ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அந்த டேபிள் வந்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் கோட் ஓகே நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஓகே ஓகே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைக் ரேட்னா ரன்ஸ் டிவைடட் பை பால்ஸ் இன்ட் 100 ஓகே எக்ஸ் ஒய் வேரியபிள் இருக்கு ஓகே இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு நம்ம ரன் ரேட் கண்டுபிடிச்சலாம் ரன்ஸ் டிவைடட் பை பால்ஸ் ஃபேஸ் டு இன்ட் 100 போட்டால் என்ன வரும் 120 ரன் ரேட் வருமா ஓகே இது வந்து ஆன்சர் இல்லை பட் இப்போ வந்து இது டிவைடட் பை இது ஈக்குவல் இன்ட்டு 100 போட்டு இது வருமா ஓகே 210 டிவைடட் பை ஒய் பிளஸ் 20 இன்ட்டு 100 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 150 கரெக்டா கரெக்டாக தானே ஸ்ட்ரைக் ரேட்டு ஓகே அப்போ 210 21,000 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் மைனஸ் 150 ஒய் போடலாமா இந்த கொஸ்டின் தான் பிளஸ் 20x மைனஸ் 3000 ஓகே எக்ஸ் ஒய்னோட வேல்யூ என்ன 36,000 கரெக்டா ஓகே 36,000 3000 போச்சுன்னா என்ன 33,000 இந்த பக்கம் கொண்டு வாங்க 150y மைனஸ் 20x ஈக்குவல் டு 33,000 21 போச்சுன்னா 12,000 கரெக்டா கரெக்ட் தானே ஓகே கரெக்டாக தான் போடுறோம் ஓகே அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்கே யூஸ் பண்ணுமா ஸோ இது ஒரு க்ளூ ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 270 இன்ட்டு 100 150 இன்ட்டு 100 கீழே 150 வரும் அந்த பக்கம் போச்சுன்னா 150 இன்ட்டு 100 கரெக்டாக தானே இந்த 100க்கு இந்த 100 கேன்சலு அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 420 கரெக்டா ஓகே நான் என்ன பண்ணலாம் 20 மட்டும் எப்படின்னா 20x 20y 8400 வருமா ஓகே இந்த 20x கேன்சல் 170y இஸ் ஈக்குவல் டு 20,400 கரெக்டா இது ஆன்சர் வருமா எப்படி 20,400 வரும் 150y ஃபர்ஸ்ட் கரெக்டா மைனஸ் 150y இந்த கொஞ்சம் பிளஸ் 50y பிளஸ் 20x xy சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு x பிளஸ் ஒய்னோட வேல்யூ டிவைடட் பை 150 இன்ட்டு 100 கேன்சல் 150 320 420 x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 420 ஓகே 20 மல்டிப்ளை பண்ணால் இது 20x கேன்சல் ஆயிடுச்சு 20yனா 170y இது 12,000 தானா 36,000 33 12,000 கரெக்டாக தான் போடுறோம் 170 0 கேன்சல் 170 எப்பரா வரும் ஓ சாரி வரும் 0 17 1 17 2 ஸோ ஒய்னோட வேல்யூ 120 ஒய்னோட வேல்யூ 120 எக்ஸ்னோட வேல்யூ 300 அப்ளை பண்ணால் 36,000 வருதா ஒய்னோட வேல்யூ 120 எக்ஸ்னோட வேல்யூ 300 ஆன் டே 3 ஓகே ஆன் டே 3 இப்படி நம்பர் ஆஃப் ஓகே இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் 420 150 ஓகே ஸோ 150 தான் இது யோசிச்சிருக்கணும் ஓகே 140 இங்கே வந்து 300லேருந்து 150 போச்சுன்னா 160 கரெக்டா 150 ஓகே ஆன் டே 3 if the number of dot balls faced which is equal to t is excluded then the strike rate will become okay t is unit digit of t is 0 on day 3 okay if the number of dot balls faced which is equal to t is excluded then the strike rate will be increased by t minus 5 value of t plus 5 யாரானுங்களா ஓகே 150 divided by 150 minus t into 100 is equal to 95 plus t கரெக்டா சத்தியமா ஒஸ்ட்ரா t plus 5 நோட வேல்யூ கேட்டிருக்காங்களா இப்போ 14 சப்ஸ்டியூட் பண்ண 14 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 110 வருமா தப்பு 35னா 30 வருமா 45 14 வரும் 110 ஓகே
13 வந்துச்சுன்னா 120, 120, 125, 120, 15,000, 125, ஓகே 35. Nice. Out of the total number of runs scored on day 4, 80% scored other than boundaries. If the number of 4s and 6 are equal, okay, find the total number of 4s hit on day 4. M நோட வேல்யூ நான் கண்டே பிடிக்கலையாடா. M நோட வேல்யூ எங்கடா குழு குத்துந்தீங்க? Total number of runs scored M தான்டா குத்துறீங்க. So then okay, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். M divided by M minus 100 into 100 na adha 2 வருமா equal to 2. M is equal to 2M minus 200. M is equal to 200. M is equal to 200. Okay. 160 வந்து other than boundaries. அப்போ 40 வந்து இதில் வச்சிருக்காங்க. 4s and 6 வந்து equal. அப்போ 4 4 4 6. ஓகே நம்பர் ஆஃப் 4s 4. சத்தியமா டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். முடிஞ்சிச்சு எக்ஸாம் ஓவர். if the strike rate on day 1 and day 2 are interchanged, இங்க எவ்வளோ 120, இங்க 150 வந்திருக்கும். But the number of runs scored on both games, find the ratio of number of balls faced on day 2. ஓகே இங்க 150 ஸ்ட்ரைக் ரேட்டு, 150 ஸ்ட்ரைக் ரேட் வரணும் அப்படின்னா இவன் 240 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கும். இங்க 120 ஸ்ட்ரைக் ரேட் வரணும் அப்படின்னா 120 தானே ஸ்ட்ரைக் ரேட்டு, அப்போ இவன் வந்து 150 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கணுமா. 210 divided by question mark into 100 is equal to 120, 0 0. 7 4 4 3s are 4 7s are. இது என்னடா கேள்வியாகுது. if the strike rates 150 ஸ்ட்ரைக் ரேட் ஃபர்ஸ்ட் 120 120 இங்க வந்துருச்சு. ஓகே ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ் வேஸ்டா 240 48 5 ஓடு கேட்பான் 175 1.6 வரும். the ratio of number of balls faced on day 4 to day 5. day 4 to day 5, day 4 பால்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம், என்னோட வேலை 200, அப்போ 100 பால்ஸு. ஓகே 5 வந்து 200, 1:2 கரெக்டு. the strike rate on 2 is highest among alls. 2 நான் ஒரு எக்ஸ்னோட வேல்யூ 300, ஸோ 150 தப்பு. நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ்ட் ஆன் 4 இஸ் a perfect square, கரெக்டு. ஓகே the number of runs scored on day 5 and day 6 are same. ஓகே n plus 400 divided by 2 is equal to 2n, n is equal to 140. ஓகே number of runs ஓகே 280. strike rate on day 6 100. ஓகே அப்போ 250 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதனாலப்பா என்னென்னமோ கதையா குத்துச்சு. ஓகே the line graph given below shows the percentage distribution of total number of males and females. Okay out of the total number, okay total number of visit வந்து பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ப்ளூ கலரு. ஓகே அப்போ நான் ஒன்று டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட் ஏபிசிடியா, டோட்டல் வந்து 100x வச்சுப்போமா, இது வந்து விசிட்டடு. ஓகே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டலில் விசிட்டட் கொடுத்துருக்காங்க. இது ப்ளூ கலரா, இப்போ 20%, ஸோ 20x. ஓகே பி வந்து எவ்வளோ, இது பாதினா 30x. ஓகே இது ஒரு கோடு எக்ஸ்ட்ரா 35x, ஒரு கோடு வந்து 5%, 35x, இது வந்து 15x, 50 50. ஓகே கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே என்ன கொடுத்துருக்காங்க, விசிட்டட் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப். ஓகே சப்ஸ்கிரைப்டு மேல் ஃபீமேலு, நாட் சப்ஸ்கிரைப்டு மேல் ஃபீமேல். சங்கட்டம். ஓகே கண்டுபிடிக்கலாம் காலிடி நீ. ஓகே இது என்ன கொடுத்துருக்காங்க, it shows the percentage of number of males who subscribe to our each YouTube channel. each YouTube channel மேல் பிளஸ் ஃபீமேல் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அதில் பர்சன்டேஜ் ஆஃப் மேல்ஸ் எவ்வளோ சப்ஸ்கிரைப், எவ்வளோ 50%. அப்போ சப்ஸ்கிரைப் உனக்கு எவ்வளோனே டோட்டல் தெரியாது. நான் எப்படி வச்சுக்கிறேன், 10yன்னு வச்சுக்கிறேன். இங்கே 5y, இங்கே 5y, 50-50. ஓகே இங்கே வந்து 75%. அப்போ இங்கே 3a, இங்கே a, இப்போ 4aவா. ஓகே இங்கே வந்து 60%. அப்போ 3b, இங்கே 2b, இங்கே 5bயா. இது டோட்டல். ஓகே சப்ஸ்கிரைப்ல இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே நீ காலி ஆயிரும் நீ. சிடி ஓகே இது டோட்டல் இங்கே ஒரு கோட் போட்டுச்சுக்கேன் 40%. அப்போ 2CE 3C, அப்போ 5Cயா. ஓகே வேற என்ன பாயிண்ட், டைம் போயிடுச்சு காலி. ஓகே இது தான் தெரியும். இப்போ என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கேன், the number of people who didn't subscribe to channel A is 20. total not subscribed வந்து 20யா. the number of female who subscribed channel A is 2/5 of the total number of people who visited channel A. 2/5 என்ன வரும், இதில் 250 எவ்வளோ, 4 8x.
ஸோ இது 8x இது 8x ஓகே 16x அப்போ 4x நோட வேல்யூ 20 x நோட வேல்யூ 5 ஓ ஓகே முடிஞ்சிச்சா அப்போ 500 பீப்புள்ஸ் வந்து இருந்திருக்காங்க ஓகே இது மட்டும் தான் தெரியும் ஸோ இப்போ எக்ஸ்னோட வேல்யூ 5னா இங்கே 40 இங்கே 40 இங்கே 20 ஸோ 80 100 முடிஞ்சிச்சா இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹூ விசிட்டட் சேனல் பி இஸ் 90 மேல்ஸ் ஹூ விசிட்டட் சேனல் பி இஸ் 90 அப்போ ஃபீமேல் 60 அவுட் ஆஃப் இட்ஸ் 16 டெட் சப்ஸ்கிரைப் அப்போ 15 பேர் நாட் சப்ஸ்கிரைப் கரெக்டா ஓகே ஓகே தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஹூ டிடன்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல் இது எப்படி கண்டுபிடிக்கிறது if the total number of males who visited the channel ஓ ஓகே இது 15 அடா பாவி இது 15னா இது 75 அப்போ இது 25 இது 100 அப்போ 50 அப்போ இங்க 35 வா ஓகே if the ratio of total number of people who subscribe to those who didn't subscribe to channel C is 5:2 அப்போ 5:2னா அப்போ இது 5B அப்போ இது 2B அப்போ 7B நோட வேல்யூ 25 அப்போ இது 125 இங்க 50 ஓகே அங்க 25னா 75 இங்க 50 ஓகே அந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் who didn't subscribe to channel is 20% நம்பர் ஆஃப் people subscribe அப்போ 20% இங்க 10 வருமா அப்போ இங்க 40 ஓகே then find the total number of males who visited channel 40 plus 30 115 ஓகே if the total number of people இதெல்லாம் ரொம்ப கால்குலேட் எனக்கே புரியுது if the total number of people who visited channel D is 3 times who visited channel D அப்போ 3 times 225 okay and 1/5 of the total number of people who visited channel E didn't subscribe 1/5 னா 45 okay which is equal to number of females who subscribe to channel D okay 45 number of males who subscribe okay 45 போச்சுன்னா ரிமைனிங் வந்து உங்களுக்கு 180 இருந்திருக்கும் 180 போச்சுன்னா இப்போ 135 இருந்திருக்கும் சீக்கிரம் முடி if the difference between the number of males and females who subscribe to channel D is 10 அப்போ 10னா அப்போ 20 இங்க 30 50 போச்சா மீதி 25 இருக்கும் ஓகே wouldn't subscribe to channel D வந்து 25 the number of females who didn't subscribe to channel A is 1/8 of the number of females who subscribe to channel A என்னது if the number of females who didn't subscribe to channel A is 1/8 of the number of females subscribe to channel A அப்போ 5 15 ratio of total number of males to females visited 55 45 511 9 ஓ ஓகே பா சிம்பிளிகேஷனே வருது 24% ஆஃப் 360 24னா 360 ஒரு 72 ஸோ 432 பிளஸ் 42 இன்டூ 40னா 1000 1050 ஓகே 1482 இஸ் ஈக்குவல் டு 30% 360 ஸோ 360 போச்சுன்னா 1222 1122 கரெக்டாக தான் சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு 1122 ஓகே 720 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 345 55 கூட்டினா 400 இஸ் ஈக்குவல் டு 124 இன்ட்டு 5னா 5 620 620 180 போச்சுன்னா 440 ஸோ 40 40னா 18 235லேருந்து 35 போச்சுன்னா 200 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு 34 இன்ட்டு 5 170 ஈக்குவல் டு 45% 450 450ல் 272 போச்சுன்னா இது ஒரு 128 178 ஸோ 8னா 25 ஸோ 5 ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 31 பிளஸ் 120 ஈக்குவல் டு 75 இன்ட்டு 150 200 280 80ல் 31 போச்சுன்னா 80ல் 31 போச்சுன்னா 80ல் 31 போச்சுன்னா 49 ஸோ 49னா 2401 ஓகே 54 டிவைடட் பை 8னா 3 பிளஸ் 32%னா 64 ஈக்குவல் டு 45 இன்ட்டு 3 120 135 மைனஸ் எக்ஸ் ஸோ 135லேருந்து 67 போச்சுன்னா 68 என்ன இது ஓகே கேஸ்லெட் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்டி நம்பர் ஆஃப் 5 பேக்ஸ் சோல்டு பிளஸ் அன்சோல்டு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே சோல்டு அன்சோல்டு ஓகே இது total number of 5 class available on Monday is 420 சரி ரைட்டு அவுட் ஆஃப் each x are unsold rest are sold அப்போ 420 minus x ஏறி வச்சுப்போம் சும்மா ஓகே the total number of 5 class available on Tuesday is y out of each 240 are sold so 240 are soldனா அப்போ unsold எவ்வளோ y minus 240 கரெக்டா ஓகே ratio of 5 classes sold on Monday to number of unsold on Tuesday is 5:1 sold okay ratio 420 minus x divided by unsold வந்து y minus 240 is equal to 5 divided by 1 okay 420 minus x equal to 5y minus 1200 கரெக்டா இந்த பக்கம் வந்துச்சுன்னா
5y plus x equal to 1620. So இது first equation. Okay, the total number of firecrackers available on Wednesday is y minus 50. Okay. Out of which 200 are sold. Okay. இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா என்ன வரும்? y minus 215 வருமா? ஆட் பண்ணி பாருங்க. y minus 15 கரெக்டா ஓகே. தேர்ஸ்டே வந்து 150 இருக்கு. அதுல x minus 60 வந்து அன்சோல்டு. ஓகே, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 210 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிச்சு. நம்பர் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் சோல்ட் ஆன் Thursday 210 minus x is 40 more than firecrackers unsold on Wednesday. ஓகே, x plus y is equal to இந்த கொஸ்டினா 460 40 கொஸ்டினா 420. ஓகே, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிடலாமா? இதை மைனஸ் பண்ணுங்க. அப்போ ரெண்டுத்தையும் சிம்பிள் மாத்தினா 4y is equal to 1200. y-நோட வேல்யூ 300, x-நோட வேல்யூ 120. ஓகே, x-நோட வேல்யூ 120 300. ஓகே, 120 240. y-நோட வேல்யூ என்ன சொன்னா 300. ஸோ 300 இங்க 60. இதெல்லாம் மறந்துடுங்க. y-நோட வேல்யூ 300. ஸோ 250. இப்போ என்ன வரும்? 50. 150. x-நோட வேல்யூ 120. ஸோ 60. அப்போ 50. 160. 120. 90. ஓகே. if the ratio, திரும்ப கொஸ்டின் வளர்த்துறானே தவிர்த்து ஈஸியாக கேட்க மாட்டானே. ஓகே, ஓகே. if the ratio of price of each cracker on Monday to Tuesday is, ஓகே, மண்டே வந்து 2 ரூபானா 3 ரூபா, இங்க டியூஸ்டே அந்த டோட்டல் ரெவன்யூ ஓகே சோல்டு மட்டும் தான் வைப்பாங்க. இது தான் 600x, இது ஒரு 720x, 1320x. ஓகே, எக்ஸ்னோட வேல்யூ 40. ஸோ சேட். டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைஸ் ஆஃப் ஈச் கிராக்கர் 40. அது 2x 3xல. ஓகே, இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் மேட் ஆன் வெனஸ்டே, இவ்வளோ பெருசாக கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கேன். இவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் வெனஸ்டே firecrackers made on Wednesday and Thursday are if the total number of firecrackers made on Wednesday and Thursday are equal, and total number of made is equal to firecrackers available plus firecrackers available. அதே ஓகே. அந்த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் firecrackers not available on Wednesday is okay. அவைலபிள் தானே? ஓகே. அவைலபிள். ஓகே ஓகே. இது என்னது? நாட் அவைலபிள் வெனஸ்டே. ஓகே, வெனஸ்டே வந்து எக்ஸ், இது வந்து 3x. ஓகே, 250 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 150 பிளஸ் 3x. கரெக்டா? 2x ஈக்குவல் டு 100, எக்ஸ்னோட வேல்யூ 50. ஓகே, தென் ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் அவைலபிள் ஆன் வெனஸ்டே. அவைலபிள் ஆன் வெனஸ்டே எவ்வளோ? 250. அன்அவைலபிள் 150. 5 5 5 3. ஸோ 5:3. கொஸ்டின் புரிஞ்சதுக்கே சில கஷ்டம்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, out of the total number of firecrackers available on Monday, okay, available on Monday 420 dash are defective and hence could not be sold. If the total number of non-defective firecrackers unsold is 100, okay, then find the value of only non-defective items can be sold. Okay, okay, 20. Okay, which of the following must be true? The ratio of number of firecrackers sold to unsold on Tuesday is 3:2. கிடையாது, 80 தப்பு. 10% of number of firecrackers available on Wednesday are unsold. 10 தப்பு. number of firecrackers sold on unsold, okay, it's not an integer. அது எப்படி இன்டிஜர் இல்லாம வரும்? எல்லாமே தப்பு. எல்லாமே இன்டிஜர் நம்பர், அது எப்படி இன்டிஜர் இல்லாம வரும்? ஓகே ஓகே. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். இது முடிஞ்சிச்சா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1, லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். ஓகே, டைம் ட்ரேக்கர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் இஸ் கிரேட்டர் தென், ஓகே, ட்ரெயின் இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் மேன். ஓகே, இதில் நோட்லாம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ட்ரெயின், ஓகே, கிளாசிக் பிளாட்ஃபார்ம் இஸ் 7 seconds. அப்போ 210 பிளஸ் பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை ட்ரெயினோட ஸ்பீடே தெரியாது ஈக்குவல் டு 7. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. A man crosses same train in same direction with a speed of 10 meters per second in 7 seconds. ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 210. சேம் டைரக்ஷன் இன் சேம் செகண்ட்ஸ். அப்போ சேம் டைரக்ஷன்னா ட்ரெயினோட ஸ்பீட் அதிகமா, ஸோ ஸ்பீடு மைனஸ் 10 மீட்டர் per செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 7 seconds. கரெக்டா? இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணா நமக்கு அப்பயுமே ஒரு வேரியபிள் வந்து நிற்கும். கரெக்டா? கரெக்ட். இப்போ ரெண்டு தச்சு ஆன்சர் சொல்ல முடியாது, என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. பார்ப்போம், இல்லையா? ஆமா, சொல்ல முடியாது, 2 வேரியபிள் இருக்கு. ஓகே, ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் தி பேக். 3 பால்ஸ் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் கண்டுபிடிக்கணும். பிங்க் டு எல்லோ வந்து 2:3, பிங்க் எல்லோ 2:3. ஓகே, இதை சொல்ல முடியாது. 1 அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரம் தி பேக் 6/31.
One orange bag from the bag is 6:31. One orange from 6:31. ஓகே. இது 2:3 ரேஷியோல இருக்கு. எப்பயுமே ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ மல்டிபிள்ல போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது என்னது? காஸ்ட் பிரைஸ். ஓகே. 3 ஆர்டிகல்ஸ் பிக்யூஆர் விற்கிறாரு. காஸ்ட் பிரைஸ் ஷுட் பி கால்குலேட்டட் ஆன் காஸ்ட் பிரைஸா? இது என்ன கதையா இருக்கு? ஓகே. காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். ஓகே. த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இஸ் half of that of Q. அப்போ இது 50x வச்சா இது 100x வச்சுக்கலாமா? ஓகே. Q which is sold at a 25% profit. 125x. ஓகே. The market price of article Q is 4000. So 4000. ஓகே. இப்போ ஆர்டிகல் P is marked up by rupees 800. Marked up by rupees 800னா 50x plus 800. And sold at a discount of 500. அப்போ 50x plus 300. கரெக்டா? ஓகே. The total selling price of article P and Q together is 4500. P together வந்து 4500. Wait a minute. சாரி, இது ரெண்டுத்தையும் சேரணுமா? நான் ஏதோ 175x 300 அந்த போச்சுன்னா 4200. 350x 175 2 350 70 இருக்கும் 4. எக்ஸ்னோட வேல்யூ 24. ஸோ 1200. 24 1200 1500 24 2400 3000. ஓ 2400. 500 கம்மி. 500 தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 500 தான் டிஸ்கவுண்ட். 2000. ஓகே. The selling price of article Q is 3/5 of the article R, so 5000, which is sold at discount of 16.6%. இப்போ 5 6000. ஓகே. article was marked by 50% of its cost price, so 4000. ஓகே. Cost price of article S is same as the selling price of article P. அப்போ 1500. And article S is sold at success discount to 2%. Okay, the article is marked up by 2%, marked at 2500, sold at profit of okay, profit of okay 20% ப்ராஃபிட். 1800 விற்கிறாங்க. 4000 ரூபாய்க்கு மார்க்அப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன? 20%. அப்போ 3200 வந்துருமா? அதுக்கப்புறம் 20% என்ன? 800. ஓகே. 2005 மார்க் அட் ருபீஸ். ஓ மார்க் டப் இல்ல, மார்க் டப் இல்ல, மார்க் அட் 2500. 20% 500 வைக்கும் 2000. அப்போ 10%. ஓகே. ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? 3 ஆர்டிகல்ஸ். ஓகே. 3600 7600 4500 9500 1900 25%. ஓகே. If the cost price of article R is increased by Z, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 4000. ஸோ 4000 plus Z. ஓகே. பட் ப்ராஃபிட் அந்த மார்க் ரேஷியோ ஓகே மீன்ஸ் டிஸ்கவுண்ட் will be 500. Discount will be 500. Find the value of Z by 2. Profit and the market price of article R will be remain unchanged. Discount will be 500. அப்போ 5500. ப்ராஃபிட் சேமா? 5500. ப்ராஃபிட் சேம்னா இங்கே 1000 ப்ராஃபிட் இருக்கா? Z வேல்யூ 1500. அது profit and the market price of okay, discount will be 500, 5500. 1000 ப்ராஃபிட் வந்து இருக்கும் அப்படின்னா 500. சாரி, இங்க 4500 வரும். 5500 தான் வருமா? ஓடு. ஓகே. So contains 100 ml. XML is water, rest is milk. So milk on 100 minus X. Okay, now X is taken out from the initial mixture and replaced with YML of water. So the quantity of milk and water become 36 ml each. X plus Y is 52. 36 ml each. Sorry. The ratio of speed of boat in still water to speed of the river. So still water வந்து 5x, steam வந்து x, so downstream வந்து 6x, upstream வந்து 4x. If that downstream speed of boat is increased by 10%, downstream speed on 10% gives 6.6x. 99 km in 3 hours. X not value 5. Okay. Time taken by boat to cover 60 km upstream distance 3 மணி நேரம். 100 km still water 4 மணி நேரம். Quantity என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுத்து. ஐயோ. P plus Q are the roots. P plus Q are the rootsனா roots வந்து 7. அப்போ X நோட வேல்யூ 7. Y நோட வேல்யூ 12. டிஃபரன்ஸ் வந்து 5. நல்ல கொஸ்டின், தரமான கொஸ்டின்.
Okay. The ratio of efficiency of each woman to man. So man வந்து 5A, woman வந்து 4A. Work done by MN in 3 days is 10 units less than MN னா 5M ஒர்க்கா 5M ஒரு மென்னோட எஃபிஷியன்சி 5 தானே அப்போ 5 மென் இன் 3 டேஸ் இப்போ 15M எம் அந்த எம்ஏ கேபிட்டல் எம் வச்சுப்போம் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ் லெஸ் 2M மூமெண்ட் 2M மூமெண்ட்னா 8M இப்போ 16M மைனஸ் 10 அப்போ M இஸ் ஈக்குவல் டு 10 அப்போ 10 இந்த தான் 10 அப்போ 10 men ஓகே இந்த ஈச் பாய் எஃபிஷியன்சி அப்போ எம்னோட வேல்யூ 10 50% ஈச் பாய் இஸ் 10 50% லெஸ் தென் ஈச் உமன் அப்போ பாயினோட எஃபிஷியன்சி ரெண்டு ஃபைன் தட் 40 பாய்ஸ் டு கம்ப்ளீட் தட் 320 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் அப்போ 80 4 நாள் முடிச்சிடும் ஓகே ABC PQ are two-digit prime integers which are less than 30 when added together. Then the result will be which are less than 30 when added together result will be more than 50 if Q is a square of B. Q is a square of B. Okay. நல்லா யோசிக்கணும் ஒரு ஸ்கொயர் நம்பரா வரணும்னா இப்போ 2 4 வர முடியாது இப்போ 1 வரலாம் ஓகே 1 வரலாமா அப்போ 11 31 வைக்கலாமா ஆனா 31 லெஸ் தென் இது இல்ல அப்பதான் மாட்டணும் அப்போ 1 9 சாரி 3 9 அப்ப என்ன பண்ணலாம் 13 ஏன் எப்படி வரலாம்ல ஆட் பண்ணா 50 மேல வருதுல ஓகே PA மைனஸ் QB PAனா 22 QBனா 93 என்னடா ஏபியா PA மைனஸ் ஏபியா PA PQவா சாரி அப்படியே தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு டிஃபரன்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் இதெல்லாம் காமிச்சுருக்காரு ஓகே person invested T in scheme at rate of 8% per compound annually and received okay as a compound interest after interest மட்டும் அவ்வளோ 16.64% வேல்யூ 1,19,000 ஓகே 600 800 12,000 பிரின்சிபல் டீனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க ஆன்சர் வரும் கரெக்டாக had invested the same amount at R% per annum for 3 years 3,600 is simple interest அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,200 அப்போ அதனோட வேல்யூ 10 அப்போ 10னா 1,200 12,000 10 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே இஃப் P and Q started investment of 3 4 after X months ஓகே 300 ஆட் பண்ணிப்போம் 300 ஆட் ஆகாதா ஓஞ்சிப்போம் okay 1,500 2,000 okay after X months okay time consuming still we can't do anything P added 1,800 at the end of the year so 12 minus X X months 12 minus X okay X months Q withdraws on the 1,600 plus 12 minus X okay at the end of the year ratio of okay 63/76 என்னங்க எழுதிட்ட போட்டு தொலை வேணாம் ஓகே percentages of P and Q are okay 30 years and YS in age of P and Q will be XS respectively PH YS in வந்து தலைவனுக்கு 47 அப்ப X plus Y is equal to 47 30 plus Y is equal to X minus 7 கரெக்டா அப்போ X minus Y is equal to 37 70 84 42 Y நோட வேல்யூ 5 so the following must be true அப்போ Y நோட வேல்யூ 5 அப்போ X நோட வேல்யூ 42 P to Q 5 6 ஆர் 7 6 ஆர் 12 years ends 12 years endsனா இவனுக்கு 42 இவனுக்கு 54 age of P will be same as the present age of Q yeah right product of X and Y is more than 200 கரெக்டா இல்ல ஆமா 210 எல்லாமே கரெக்ட் ஓகே time taken by P Q A and B okay A and B to okay 60/11 C fill the same around 5 minutes so 16 வச்சா என்னோட efficiency 11 என்னோட efficiency 12 if the C is twice efficient as twice efficient as okay 7 6 5 A to half the is okay 30/5 6 minutes okay
The total number of employees in the company is 500 out of which X% are males. Okay, X% are males. X% is males na. Okay, rest are females. Males தெரியாது, females தெரியாது. Okay, number of males வந்து decreased by Y percentage. Number of females increased by 25%. Okay, total number of company reduced by 2%. அப்போ total 500 இருந்தது, கடைசி நம்ம வந்துச்சு 490 ஆச்சு வெயிட். The number of males in the company becomes 240. ஏதோ சேஞ்சுக்கு அப்புறம் தான் 240. அப்போ சேஞ்சுக்கு அப்புறம் 250. எதனால 250 ஆச்சு? 25% இன்க்ரீஸ். அப்போ 200 இருந்துச்சா, 300 இருந்துச்சா? ஒய் ஒய்ன்ற கேள்வி என்ன? எவ்வளோ பர்சன்ட் குறைச்சாங்க? 20%. ஓகே. ட்ரெயின் கேன் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆஃப் லென்த் 120 மீட்டர் இன் செகண்ட். ட்ரெயின் பிளஸ் 120 டிவைட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 6. பியூஸ் லென்த் இஸ் 240 மீட்டர்ஸ் கேன் கிராஸ் அப் சேம் பிளாட்ஃபார்ம். அப்போ 360 டிவைட் பை பி இஸ் ஈக்குவல் டு 4.5. ஸோ 80. ஸ்பீட் ஆஃப் போத் ட்ரெயின்ஸ் ஆர் சேம். ஸோ 80னா 480. ஸோ 360. ஓகே, டேக் டெஸ்டா. யா பிட் ஸோ மச் கால்குலேட்டிவ். ஸோ ஒரு இடத்துல டிஐலாம் எடுத்துட்டா. ஆக்சுவலாக அப்ளிகேஷன்ஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ டிஐ எடுத்து சம்டைம்ஸ் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சம்டைம்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு சில டைம் எம் எங்கே இருக்குது, என்ன எங்கே இருக்குது நான் தேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் டிஐயில். இன்கேஸ் அதை நான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக மாட்டியிருப்பேன். ஃபர்ஸ்ட் 2 டிஐயுமே நான் மாட்டியிருப்பேன். 4 கேள்வி தப்பு, வேறு தப்பு. ரீசனிங் 2, ஆப்டியில் 2 தப்பு. ஓகே, இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது தான். ஸோ இட்ஸ் அ டிஸ்க்ளைமர். ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆனால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த மெத்தட் கரெக்டாக இருக்கு. ஸோ ஸ்கோர் பூஸ்டர் அப்ளிகேஷன் டிஐ கரெக்டாக இருக்கு, நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கோர் பூஸ்டர் டிஐ அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கு, அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னதை அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. மொத்தமாக நான் போறன்றதுக்காக 1லேருந்து 40 வரைக்கும் போயிட்டு மாட்டாதீங்க. ஸோ அது நிறைய டைம் வந்து தப்பு நடக்கும். பட் அப்படி உங்களுக்கு அந்த மெத்தட் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுற 30 டெஸ்ட்டுமே அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அந்த ஃபார்மை கொண்டு வர முடியும். ஸோ என்ன தப்புன்றதை பார்ப்போம். ஆப்டியில் 2 தப்பு. ஒய் என்ன பர்சன்டேஜ் காட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஆனால் இவ்வளோ கஷ்டமா இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆப்டிடியூட் வெறித்தனம் அட் பீக். ரீசனிங் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆப்டிடியூட் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. நோ இன்டர்நெட்டா? இப்போதான்டா லோட் ஆச்சு. இப்போலாம் நோ இன்டர்நெட்லாம் வரும். ஆறா நீங்களா? ஓ, டைம் ஸ்பீட் ஆன் பண்ண நினச்சேன், திரும்ப இதில் ஆனே பண்ணாமல் வந்து போயிட்டேன். ஐயோ, எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணியிருக்கேன்னா ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணி காட்டுறேன். அதை ஆன் பண்ண நினச்சேன், அப்புறம் மறந்தே போயிட்டேன். கமான் கமான், சீக்கிரம். அரே யார்.
ஐயோ! எது தப்புன்னு பார்த்தேன் போலான்னு பார்த்தா வரமாட்டுதே! இருங்க. ஓகே வந்துருச்சு. ஓகே. சூப்பரா யோசிச்சிருக்க தம்பி. வாழ்த்துக்கள். டைம் வேணா பாருங்க. இது 2 மினிட்ஸ் 42 செகண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த கேள்வி மட்டும் கரெக்ட். பட் இந்த கொஸ்டின் நெறைய போட்டிருக்கலாம். நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 3 மினிட்ஸ் போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 மினிட்ஸ் 51 செகண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு 2 நிமிஷம் எடுத்து வேஸ்ட்டு. சத்தியமா இந்த டைம் வேஸ்ட்டு. நான் அத பசிலுக்கு போட்டிருக்கணும். ஸோ தப்பு பண்ணிட்டேன். நான் போடல. இதுக்கு 6 நிமிஷம் 6.25 நிமிஷம் எடுத்திருக்கேன். ஸோ நெறைய ஸ்டெப்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த ஆன்சர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டா போட்டிருக்கேன். இதுக்கு 4.5 நிமிஷம். அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னால ஆன்சர் கரெக்ட்டா போட்டுமே திரும்ப நான் செக் பண்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. ம். ஓகே. இதுக்கு வந்து 3 மினிட்ஸு. மத்தெல்லாம் சப் கொஸ்டின் நான் ஃபாஸ்ட்டா போட்டிருக்கேன். ஸோ பாயிண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஐக்கு 4 நிமிஷம் எடுத்திருக்கேன். அப்புறம் சப் கொஸ்டின்கெல்லாம் 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் இந்த மாரி. இந்த டேட்டா எடுத்துக்க 3 மினிட்ஸு. அதுக்கப்புறம் சப் கொஸ்டின் எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் 30 செகண்ட்ஸ் 20 அந்த போட்டிருக்கேன். இந்த கேஸ்லெட் சால்வ் பண்ண 3 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கேஸ்லெட் சால்வ் பண்ண 2 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் சப் கொஸ்டின்ஸ் அந்த மாரி எடுத்திருக்கேன். இதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் 1 மினிட் கொஸ்டின் புரியல. இது 45 செகண்ட்ஸ் போட்டிருக்கேன். 59 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸ் போடல. இது 40 செகண்ட்ஸ்ல போட்டிருக்கேன். 24 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அதில் ஈஸியான கொஸ்டின். ஓ! நைஸ். ஸோ எல்லா வாட்டியுமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் லாஸ்ட்டா வைக்கிறாங்க போல. ஸோ நான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மிஸ் பண்ணிட்டேன். 1, 2, 3 கொஸ்டின் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. பட் நான் 3த்தையுமே பார்க்கல. ஓகே. என்ன 2 தப்பு? Which of the following must be ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. None is true. The average number of hydrocarbons is not an integer. என்ன இது? என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆன்சர் காணோம். ஏதோ ஒன்று ரவுண்ட்ல வந்துச்சு. ஓ! 5ன்னு வந்துச்சு. ஸோ 4 ஆல் டிவைட் பண்ணா இன்டிஜர் தான் வரும். வராது தான். ஓகே தப்பு. நான் தான் ஏதோ குத்துமதிப்பா போட்டேன். 1 and 2 டுகெதர் சஃபிஷியன்ட். எப்படி? லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஓகே. டைம் டேக்கன் பை ட்ரெயின் லென்த் டு கிராஸ் எ பிளாட்ஃபார்ம். ஸோ 210 மீட்டர் பிளஸ் பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 7 செகண்ட்ஸ். ரைட்டு. மேன் கிராஸ் சேம் ட்ரெயின் இன் சேம் டைரக்ஷன். ஸோ 210 டிவைடட் பை மேனோட ஸ்பீட் தெரியாது. ஸோ எஸ் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 7 செகண்ட்ஸ். ஓ! இது 2 ஈக்குவல். அப்படி இல்ல அப்படின்னா 210ஓட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம்னா, இது எனக்கு புரியலையே. இது லாஜிக்கா பண்ணுமா? ரைட் பண்ணீங்கன்னா சேம் வரும். ஈக்குவல். ஓகே. எப்படி போட்டிருக்காங்க? இந்த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். கிராஸ் தி பிளாட்ஃபார்ம் இஸ் 7 செகண்ட்ஸ். The train and the man difference between the speeds is சத்தியமா புரியல எனக்கு. புரியல.